விவி மினரல்ஸ் நிறுவனத்துல நிறைய விபத்துகள் நடக்குது, உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா அங்க வேலை பார்த்த தொழிலாளர்களே வந்து புகார் கொடுத்துருப்பாங்களே, இல்ல அந்த விவி மினரல்ஸ்ல பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தினர் யாருமே வெளியே வரவே இல்லையா? இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. கம்ப்ளைண்ட் என்ன செய்யறாங்கன்னா, உள்ளே இப்போ செத்து போகிறாங்கன்னு வைங்க, செத்த பாடியை உள்ளே போட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வரணும். அவர் வந்து பாடி செத்து போச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரி பாதுகாப்பாக இயங்கலைன்னு ஃபேக்ட்ரியுடைய அனுமதி ரத்தாகி போயிடும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாடியை வண்டியில் தூக்கி போட்டு நேராக ஆசாரிப்பணம் ஆசிரியர் கொண்டு போகிறது. வழியில் இறந்ததாக அங்கே போஸ்ட்மார்ட்டம், இங்கே எஃப்ஐஆர். போலீஸ் அந்த வழக்குகளை ட்ரையல் நடத்தாமே பல வழக்குகளை சார்ஜிட்டு போடாத குற்றத்துக்காக கேஸ் விடுதலை. அப்போ போலீஸ் எவ்வளோ உடந்தையாக இருந்து செயல்படுது. இது வரைக்கும் அப்படி எத்தனை பேர் உயிரிழந்திருக்கு? ஒரு 18 கேஸ் இருக்குது சாதாரணமாக. நமக்கு தெரிய நம்ம ரெக்கார்டு எடுக்க முடிஞ்சது. எல்லா தொழிற்சாலையும் இறக்குது. அந்த பாடியை தூக்கி உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு லாரி பின்ன போடுறாங்க. லாரி பின்ன போட்டு லாரி அவங்க காம்பவுண்டுக்குள்ளேயே லாரி அடித்ததாக, அது வந்து ரிவர்ஸ் வரும்போது லாரி அடிச்சிட்டு அப்படிங்க அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், இந்த எஃப்ஐஆரையும் நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிற காப்பி காயத்தையும் ஒத்து பாருங்க. நீங்கள் டயர் ஏறிச்சுன்னா டயர் வயிற்றுக்கு மேலே ஏறினா வயிறில் காயம் இருக்க முடியும், கால் எப்படி கட்டாக முடியும், கை எப்படி கட்டாக முடியும், பாடி எப்படி ரெண்டாக கட்டாக முடியும். அந்த அவன் சொல்கிறான்ல, அதே மாதிரி சில எஃப்ஐஆர்கள் அந்த கண்டெய்னர் பெல்ட்லேயே அகப்பட்டு பொம்பளைகளுடைய சேலை உள்ளே இழுத்து அதில் அடிப்பட்டதாக சில எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ அந்த எஃப்ஐஆர் வந்து ட்ரையல் நடக்கும்போது ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க, இந்த பெண்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாது, அமர்த்தினதே தப்பு. ரெண்டாவது தொழிற்சாலை ஆய்வாளர் நீங்கள் விசாரிக்கல. அதே நேரத்தில் வந்து சூப்பர்வைசர் கம்ப்ளைண்ட் கொடுக்கான். அவன் சூப்பர்வைசர் அங்கே வேலை பார்க்காங்கிறது எந்த அத்தாட்சியும் கிடையாது. யாரே ஒருத்தரை பெட்டியில் ஏற்றி இந்த காவல்துறை ஆய்வாளர் அந்த மணல் கம்பெனிக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக செயல்பட்டு என் கையை கட்டிட்டாரு அப்படிங்காரு. ட்ரையல் நடந்த கேஸில் யார்? நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட்